ஹே ஹாய் இன்னைக்கு நம்ம பேக் ஒரு டாபிக் வந்து என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் டு அதர் பீப்புள் திங்க் அபவுட் யூ இல்லை ஒரு ஒரு இது வந்து கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்னு வந்து கிடையாது. ஒரு யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பற்றி என்ன மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லிட்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஐ திங்க் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு வந்து தெரியல. இது வந்து பண்ணாதான் வந்து தெரியும். ஆல் த டாபிக்ஸ் நான் வந்து பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசு தான். ஓகே, அதை தாண்டி வந்துட்டு நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கீங்கன்னா என்னோடய நேம் அனிதா. ஐ எம் அ டேரோ ரீடர். ஓகே, நான் நிறையாவா தான் நான் வந்து இது வந்து சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் எல்லாருமே வந்து என்னோடய சேனல் மட்டும் பார்க்குறவங்க மட்டும் இருக்க மாட்டீங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்றது வந்து கிடையாது. சில ஐ டோன்ட் நோ, லைக் மெச்சூர் பீப்புள் வந்து இதை வந்து புரிஞ்சுப்பாங்க. டீனேஜர்ஸில் இருக்கிறவங்களுக்கு லைக் கொஞ்சம் புரியாதவங்களுக்கு வந்து இது வந்து புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல. ஐம் சாரி ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ இஸ் நாட் ரெடி டு ரிசீவ் வாட் ஐம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரிஞ்சது. ஓகே, லேட்டர் ஆன் பீரியடில் வந்து புரிஞ்சுப்பாங்க நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் நான் நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து தப்பானது அப்படின்னு வந்து இந்த வருஷம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். எல்லாரோட வியூஸும் ஒரே மாதிரி வந்து இருக்காது. ஏன்னா எல்லா கையிலையும் இப்போ வந்து மொபைல் இருக்குது. தே கேன் டைப் வாட் எவர் தே வாண்ட், தே கேன் டூ வாட் எவர் தே டூ. பிகாஸ் வி கேனாட் கோ எல்லார்கிட்டையும் போய் நம்ம பாய்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி கிடையாது, இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஓகே, எல்லாத்துக்கும் வந்து பொருந்தும்ன்றது வந்து டேரோ ரீடிங்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே வந்து தெரியும். ஓகே, நான் அதனால தான் பிக்க ரீடிங் வந்து சொல்லுவேன். நான் வந்து ரெசனேட் ஆகிறது வந்து எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத விட்டுருங்க. நான் வந்து ஆரம்பத்துலலாம் சொல்லியிருக்கேன், ரெசனேட் ஆகலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வீடியோஸ் பார்க்காதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லாத்துக்கும் வந்து இது பொருந்துமன்றது கிடையாது. ஓகே, நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட டேரோ ரீடிங் புக் பண்ணணும்னா வந்து புக் பண்ணிக்கலாம். பர்சனல் ரீடிங்ஸ் கண்டிப்பாக வந்து சார்ஜபிள். அதில் வந்து உங்கள் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம இன்றைக்கி வந்து வித்தியாசமாக வந்து பண்ண போகிறோம். ஓகே, லைக் வாட் டு அதர் பீப்புள் திங்க் அபவுட் யூ அப்படின்றது அஸ் யூஷுவல் 3 கிறிஸ்டல் வந்து பார்க்கணும், செய்யணும். அப்புறம் வந்து 2022க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அதாவது ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கும் ஏற்ற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பொது பலன் மற்ற சேனல் சொல்லுவாங்க, இது வந்து பொது பலன் தான். ஓகே, ஸோ உங்களுடைய கைடன்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். நான் கிறிஸ்டல்ஸ் அஸ் யூஷுவல் வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான இது வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகே ஓகே, இதுதான் கிறிஸ்டல். இது வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், செகண்ட் கிறிஸ்டல் அண்ட் தேர்ட் கிறிஸ்டல். இது வந்து தேர்ட் கிறிஸ்டல். ஓகே, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். 1 செகண்ட், நான் ப்ரேயர் பண்ண மறந்துட்டேன். 1 செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து பண்ணவங்களுக்கு பண்ணலாம். அஸ் யூஷுவல் நான் வந்து இது வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து மர்மைட்ஸ் அண்டு டால்ஃபின்ஸோட ஏஞ்சல் கார்ட்ஸ். ஓகே, என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்றதும் நான் வந்து பார்ப்பேன். ஓகே, வாட் டு அதர் பீப்புள் திங்க் அபவுட் யூ அப்படின்னா வந்துட்டு லைக் அவங்க வந்து உங்களை வந்து என்ன நினைக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, அந்த மாதிரியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே, ரைட்னா உங்களுடைய வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு லைக் லைக் சட்டுன்னு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, லைக் ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா வேமா வந்து முடிச்சிடுவாங்க. அவங்களுடைய வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸாக்ட்லி அதுதான். லைக் இது அடுத்தவங்க வந்து உங்களை அப்படி நினைக்கிறது அதுதான். ஓகே, எந்த மாதிரி அப்படின்றது வந்து பார்ப்போம்.
எக்ஸாக்ட்லி. உங்களுடைய ஏதா ஒரு விஷயம் வந்து முடிக்கணும், ஏதா ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா லைக் அவங்க முடிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து நினைக்கிற பீப்புள், அடுத்தவங்க வந்து உங்களை நினைக்கிறது வந்து அப்படி தான் வந்து இருக்கணும். ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிடுவாங்க, வேகமாக வந்து முடிச்சிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது வந்து முடிக்கிற வரைக்கும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இவங்க வந்து சீக்கிரமாக பண்ணுவாங்க, நம்பிக்கை தரலாம் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் வந்து இருக்குது, அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, how do other people think about them? Yes, and சம்டைம்ஸ் பீப்புள் எல்லாமே வந்து நல்லதாக தான் வந்து நினைப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஓகே, லைக் சம்டைம்ஸ் மேபி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், மேபி நீங்கள் கொஞ்சம் வந்து லைக் சம் பீப்புள் வுட் திங்க் யா டெவில் இன் த சென்ஸ் அவங்கக்கிட்ட போய் மாட்டணும் அவ்வளோதான், அந்த மாதிரி பாசிட்டிவ் பீப்புள் வில் திங்க் பாசிட்டிவிட்டி. ஐ திங்க் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பீப்புள் எப்படி நினைப்பாங்க, நெகட்டிவ் பீப்புள் எப்படி நினைப்பாங்கன்றதான் வந்து பார்க்கணும். எஸ், ஸோ த டெவில் அப்படின்னு வந்து பார்க்குறச்ச ஐ திங்க் பீப்புள் வில் லுக் அட் யூ அஸ் லைக் அந்த அப்சசிவ்னஸ் ஆகுது. அதர் பீப்புள் திங்க் பண்ண ஒரு அப்சஷன் வந்து வரும், ஒரு டெம்டேஷன் வந்து வரும், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே. இட் கேன் பி ஐதர் பாசிட்டிவாகவும் வந்து இருக்கலாம், இது வந்து நெகட்டிவாகவும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஐ சி ஒரு உங்களை பார்த்த ஒரு அப்சசிவ்னஸ் வரும், ஒரு ஈர்ப்பு வரும், அந்த ஆசைகள் வரும், அட்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம்ல. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். பீப்புள் வில் டெஃபினெட்லி உங்களுடைய பேஜ்லேயோ இல்லை வந்து ஏதோ ஒன்று இதில் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பீப்புள் வில் டெஃபினெட்லி அட்ராக்ட் ஆவாங்க. அட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையவே வந்து இருக்குது. கண்டிப்பாக பீப்புள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அண்ட் ஆல்சோ லைக் இன்னும் ஒரு விஷயம், ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் பீப்புள் எப்படி நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஐயோ இவங்ககிட்ட மாட்டணும் அவ்வளோதான், அந்த மாதிரி ட்ராப் மாதிரி அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. பட் பீப்புள் டூ சி அஸ் யூ லைக் ஒரு அட்ராக்ஷன் மாதிரி, ஒரு டெம்டேஷன்ற மாதிரி, அந்த மாதிரி கூட வந்து உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, வேற ஸோ நான் ஆரம்பத்திலே வந்து சொன்ன மாதிரி தான் லைக் நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்து இது விஷயத்தை வந்து லீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நல்லபடியாகவே வந்து லீட் பண்ணுவீங்க, டெஃபினட்டாக நல்லபடியாகவே வந்து லைக் உங்களோட மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு டீம் லீடருக்கான ஒரு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் லைக் ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தா ஒரு விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் வந்து சீக்கிரம் வந்து முடிச்சுடுவீங்க அப்படின்னு வந்து சொன்னால் அதே மாதிரி தான். ஐம் கெட்டிங் அ சேரிட்டி. வெரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அந்த டீம் லீடருக்கானது ஒரு டீமை லீட் பண்ணிட்டு போகிறது, நல்லபடியாக லீட் பண்ணிட்டு போகிறது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலிசமாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு எத்திக்ஸோடு வந்து இருக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களை அந்த மாதிரி பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெகட்டிவ் பீப்புள் ஆகட்டும், பாசிட்டிவ் பீப்புள் ஆகட்டும், அந்த அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கொண்டு போகிற விஷயங்கள் இருக்குது பாருங்கள். யூனோ ஹவு டு லீட் தட் பீப்புள். உங்களுக்கு வந்து தெரியும் அவங்கள வந்து எப்படி வந்து கொண்டு போகிறது. 2 பேரோ 4 பேரோ ஒரு டீமோ ஒரு கும்பலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அவங்கள வந்து எப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறது, எப்படி வந்து அவங்களையும் சேர்த்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அணைச்சி அப்படியே வந்து எப்படி இழுத்துட்டு போகிறது, ஒரு விஷயம் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா ஹவு டு லீட் தட் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். I'm getting like உங்களுக்கு வந்து உங்களுக்கும் வந்து ஒரு டீமுக்கோ இல்லை வந்து ஒரு கும்பலுக்கோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு தொடர்பு வந்து இருக்குன்னு அப்படின்னு நான் வந்து சொன்னேன். பிகாஸ் I'm getting a very lovers card. People will look at you, some people look at you very sweet. நான் சொன்னேன்னா ஒரு டெம்டேஷன் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி
இது எல்லாமே வந்து பாருங்களேன், எல்லாமே டபுள் டபுள் டபுளாக வந்திருக்கு. யூ ஆர் லீடிங், யூ நோ ஹவு டு பீப்புள் அட்ராக்ட், அந்த வந்து மனுஷங்களை அட்ராக்ட் பண்ணுறது, ஈர்க்கிறது, ஒரு பீஸ் அண்ட் ஹார்மனி, ஒரு நல் வழியில் எடுத்துகிட்டு வந்து செல்றது, அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐ திங்க் யூ ஹாவ் தட், அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஒரு ஒரு அமைதி நிலை, ஒரு இது விஷயம், எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரி வந்து நடந்துக்கிறது அப்படி கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ யூனோ இந்த விஷயம் கொடுத்தா அப்பா அப்போ கொடுத்தா வந்து இதை முடிச்சிடுவாங்க, இது வந்து செஞ்சுடுவாங்க, இதை வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, இன்னும் பார்க்கலாம். யூ ஆல்வேஸ் டேக் த பவர்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தைரியம் ஆகட்டும், உங்ககிட்ட இருக்கிற அந்த தைரியம், உங்ககிட்ட இருக்கிற அந்த பவர், அந்த அந்த போல்ட்னஸ், அது ஒரு பிரேவ்னஸ், தைரியம், என்ன வேணாலும் வந்து சொல்லலாம். லைக் இந்த விஷயம் வந்து முடிச்சு கொடு, லைக் ஒரு பொண்ணாவோ இருந்தோம், லைக் ஏதோ ஒரு பொண்ணோ பையனோ அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதுவும் வந்து இந்த பாஸ்ட் 2 இயர்ஸாக அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் நான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். லைக் பசங்களாகட்டும் பொண்ணுங்க எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கேன். ஸோ மேஸ்குலின் எனர்ஜியோட ஃபெமினைன் எனர்ஜி நான் வந்து நேற்றே வந்து ஒரு வீடியோவில் சொன்னேன். இந்த மேஸ்குலின் எனர்ஜி அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா, மேஸ்குலின் எனர்ஜி ஃபெமினைன் எனர்ஜி யாருக்கு வேணா இருக்கலாம். இப்போ எனக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேஸ்குலின் எனர்ஜி வந்துருக்கலாம், நான் பொண்ணு, பட் எனக்கு ஒரு மேஸ்குலின் எனர்ஜி வந்து இருக்கலாம். ஒரு பையன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினைன் எனர்ஜி வந்து இருக்கலாம். அப்படின்னா ஃபெமினைனா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னோ சாந்தமாக இருக்கிறது, எமோஷன்ஸ் வந்து நிறைய இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினைனில் வந்து இருக்கும். மேஸ்குலினில் வந்து பார்த்திங்கன்னா டாம் பாயாக இருப்பாங்க, ரொம்ப ப்ராக்டிக்கல் இன்டெலெக்சுவலாக வந்து யோசிக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து மேஸ்குலின். அது வந்து யாருக்கு வேணாலும் வந்து இருக்கலாம், எங்களுக்கு தான் இருக்கணுன்றது கிடையாது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் தான், தே ஆல்வேஸ் ஹேவ், அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருந்துக்கிட்டே வந்துருக்கும். ஏதாவது வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இது வந்து இருக்கும். ரொம்ப லேசியாகவும் அந்த மாதிரிலாம் வந்து சோம்பேறித்தனமாகவும் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இது வந்து இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஒரு தைரியம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சக்தி இருக்கும், ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எஸ், வந்து மீதி கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் வெரி பாசிட்டிவ் கார்ட்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு இது வந்துட்டு டெம்பரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணி போகிற ஒரு விஷயம், அந்த பொறுமை. ஓகே, எந்தெந்த நேரத்தில் எந்த இடத்துல வந்து பொறுமையை கடைப்பிடிக்கணும், எந்த இடத்துல வந்து ப்ராப்பர் பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகணும், அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ திங்க் யூ குட் மேனேஜ். அதெல்லாம் வந்துட்டு அசால்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் எனக்கு வந்து லைக் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்து இது பண்ணக்கூடாது. ஐ திங்க் நீங்கள் ஒரு ஃபுல் எமோஷன் இன்வால்வ், அந்த எமோஷன்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்களே, அது வந்து உங்களுக்கு நிறையவே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எமோஷன்ஸ் நிறையாவே வந்துருக்கு. ஃபேமிலி ஓரியன்டாக நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே வந்து இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது, யாருக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும், அழுந்து கொடுக்கணும், அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக வந்து தெரியும். உங்களோட இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஏஜ், எந்த ஒரு வயசாக வந்து இருந்தாலும் உங்கள் ஏஜுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை எப்படி வந்து இது பண்ணிட்டு போகிறது, மேக்கப் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஓகே, இன்னொரு கார்டு பார்த்துடலாம். சி எல்லாமே வந்து இருந்தாலும் ஒரு நெகட்டிவிட்டி வந்து இருக்கும். நெகட்டிவிட்டின்னு வந்து சொல்ல முடியாது, ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இருக்கும்ல.
டக்குன்னு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கிவ் அப் பண்ணிடலாமோ அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து டக்குன்னு வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போராடிட்டே இருப்பீங்க. ஒரு ஒரு சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு டயர்ட் ஆகிடும், எக்ஸாஸ்ட் ஆகிடும், முடியாது, லைக் இன்னும் டயர்ட் ஆகிடும்ல. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப ஒரு ப்ரொடெக்டடாக வந்து இருப்பீங்க. அதில் உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு, ஒரு வேலி அப்படின்றது போட்டு வச்சுட்ருக்க மாதிரி வந்து எப்பயுமே உங்ககிட்ட வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. யூல் ஆல்வேஸ் ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனோட ஒரு காடடாக வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லைக் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கிறது. அது வந்து வெளியே வந்து தைரியமாக வந்து தெரியல. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே வந்துருக்கணும். வந்து கரெக்டாக இருந்துக்கணும், அப்படி இருந்துக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு காடு, அந்த ஒரு இதுன்னு வந்து சொல்லுவாங்களா, அது எப்பயுமே வந்து உங்ககிட்ட வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த பீப்புள் வில் லுக் அட் யூ. ஏன்னா வந்து இருந்தாலும் உனக்குன்னு ஒரு இது வச்சுக்கிறல அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு மெர்மைட்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் த கார்டு யூ வாண்ட் டு ஷோ தெம் ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல்? ஹவு டு அதர் பீப்புள் திங்க் அபவுட் தெம்? வாட் இஸ் த அட்வைஸ் கார்டு யூ வாண்ட்? What is the advice card you want to show? ஏதாவது ஒரு விஷயத்த வந்து லைக் லைக் டைம் டு மூவ் ஆன், நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ண வேண்டிய ஒரு நேரம். லைக் லைக் எதெல்லாம் உங்களுக்கு வந்து லைக் உபயோகப்படலையோ எதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த இட்ஸ் நாட் சர்விங் யூ, எது வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா, அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து விட்டுட்டு லைக் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா புதிய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்ற அட்வைஸ் கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு மர்மைட்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது வந்து ரெசனேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நம்ம வந்துட்டு லைக் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு லைக் அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி டாப்பிக்கில் வேணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த மாதிரி டாப்பிக்கில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து செகண்ட் கிறிஸ்டலுக்கு வந்து போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நம்ம வந்து இன்றைக்கி செகண்ட் கார்டு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஹவு டு அதர் பீப்புள் திங்க் அபவுட் யூ? உங்களை வந்து அடுத்தவங்க வந்து எந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க, உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கார்ட்ஸாக நம்ம இன்றைக்கி வந்து பார்க்குறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரைட் நோ மேபி வந்து அவங்க வந்து திங்க் பண்ணலாம். லைக் ரைட் நோ ஹவு டு அதர் பீப்புள் திங்க் அபவுட் யூ. இது ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சம் பீப்புள் வந்து உங்களை லேசியாக வந்து நினைக்கலாம். ஒன்லி சம் பீப்புள். இது வந்து எல்லாத்துக்கும் வந்து படுதா. சம் பீப்புள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் யூ ஆர் ரெஸ்டிங், நீங்கள் வந்து காமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சம் பீப்புள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரெஸ்டிங் அப்படின்னு கூட வந்து நினைக்கலாம். ஸோ அதர் பீப்புள் வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம்னோ. இப்போ வந்து நம்ம பார்க்குறது அடுத்தவங்க வந்து உங்களை வந்து எந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட் பீப்புள் திங்க் அதுலேருந்து ஒரு விஷயத்தில் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வர்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். சம் பீப்புள் வந்து நீங்கள் லேசி அப்படின்னு வந்து கூட நினைக்கலாம். சம் பீப்புள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யோர் ஹீலிங் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கூட நினைக்கலாம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதர் பீப்புள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கசின்ஸோட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் யூல் ஆல்வேஸ் செலிப்ரேட் பண்ணுவீங்க, யூல் ஆல்வேஸ் ஹாவ் ஃபன் அந்த மாதிரி வந்து நினைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. அடுத்தவங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். பட் அடுத்தவங்க வந்து நம்மளை பார்க்குற பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு வந்து எல்லாருக்கும் வந்து தெரியாது. ஸோ எப்படி வந்து உங்களை வியூ பண்ணுவாங்க அப்படின்னா லைக் யூ ஆர் செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ. மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் யுவர் சில பேருக்கு வந்து பார்ட்டி நல்லா பண்ணுறாங்க, சில பேர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க, சில பேரோட ஃப்ரெண்ட்ஸ்னே வந்து இருக்காங்க.
நம்ம நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஹேங் அவுட் பண்ணுவாங்க, வெளியே போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடய வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது பக்கத்து வீட்டு ஆண்டியோ எதிர் வீட்டு அங்கிளோ வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா இப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸோடய சுற்றுறாப்பா அப்படின்னு வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கலாம், செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், தோழிகள், தோழர்கள் வந்து இருக்கலாம். ஸோ அவங்களோட வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்க வந்து நினைக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம் அப்படின்றது வந்து நினைக்கலாம். நான் இதுக்கு மட்டும் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துருக்குன்னு ரொம்ப மாறிட்டேன், ரொம்பவே வந்து மாறிட்டேன் அப்படின்க்கலாம். மேபி உங்களுக்கே வந்து கூட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வந்து வந்திருக்கலாம். அது பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக வந்து இருக்கலாம். மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய மாறிட்டா. வேறு மாதிரி இருந்தது. இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து முன்னாடி நான் இருந்த ஒரு மென்டாலிட்டி, நான் வந்து ஒரு பார்த்த விஷயங்கள், நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து சில விஷயம் செஞ்சுக்காம நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா அவசரப்பட்டு தப்பான முடிவுகள்லாம் வந்து எடுத்திருக்கேன். பட் அதே மாதிரி சினாரியோ திருப்பி நடக்கிறப்ப நான் வந்து அதே மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணல. நான் வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நிறைய பேர் அனுபவம் கற்றுக் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஒரு சேஞ்ச் ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பீப்புள் வுட் சே நீங்கள் வந்து அந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து தாண்டி லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பீங்க, லைக் உங்களுக்குன்னு ஒரு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பீங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட இருப்பீங்க, அவங்களோட இது பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணுவீங்க. பட் when it comes to loyal, ஒரு கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பீங்க, ரொம்ப ஓப்பன் மைண்டட், ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பீங்க. எமோஷன்ஸுக்கு நிறைய வந்து இடம் கொடுக்காம ரொம்ப இன்டலெக்டுவலாக லாஜிக்காக வந்து இது பண்ணுறது, கரெக்டாக வந்துருக்கு, எனக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து இருக்குது. தைரியமாக வந்து இருக்கிறது, ரொம்ப மூடியாக தான் வந்து மோஸ்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப ஓப்பன் மைண்டடாக கலக்கலன்னு சிரிச்சிட்ருக்கு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை, ரொம்ப மூடியாக பட் கரெக்டாக 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை பேசுகிறது அந்த மாதிரி. யா Eight of Wands. ஓகே, வேகம் நிறைய இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்பீடு விவேகத்தை விட வேகம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேகம் எதில் நிறையா இருக்கும் அப்படின்னா லவ்வில் வந்து வேகம் வந்து நிறையா வந்து இருக்குது. லவ்ன்றது உங்களுக்கு ரொம்ப புதிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து வேகத்தை நிறைய காட்டுறீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் அப்படி தான் வந்து அதர் பீப்புள் வுட் பி திங்கிங் அபவுட் எமோஷன்ஸ் வர்றப்ப ஐ திங்க் அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட வந்து இருக்காது அப்படின்னு வந்து பீப்புள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு லைக் பெருசாக இன்வால்மெண்ட் வந்து இருக்காது. இருக்கிறது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள், ரொம்ப லிமிட்டட் பீப்புளுக்குள்ளே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா
ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வந்து கூட இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோடய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து இருக்கிறது, ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் வந்து வகுத்து வச்சுட்டு அதே மாதிரி தான் இருக்கணும்னு வந்து நினைக்கிறது. பட் when it comes to love or emotions, அதில் வந்து விவேகத்தை விட ரொம்ப வேகம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து அடுத்தவங்க நினைக்கிறது. என்ன ஏதுன்னு வந்து தெரிஞ்சுக்காம அதில் ஏதாவது ஒன்றுனா ரொம்ப அவசரப்படுறது அப்படின்னு வந்து கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப அந்த வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரி நினைக்கிறாங்க. எல்லாம் இருக்குது, பட் சில விஷயங்கள் வர்றப்ப அந்த யோசிக்கிறதுல அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நான் சொன்னேன் ரொம்ப ரைட்டான பர்சன் அந்த மாதிரி தாங்க உங்களை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கணும். வெரி க்ளோஸ்டாக இருக்கிறது, ரொம்ப இதாக வந்து இருக்கிறது, கரெக்டாக வந்து இருக்கிறது, பேச்சுனா பேச்சு அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறது. ஏன்னா அடுத்து என்ன அப்படின்ற எல்லா விதமான ஒரு பீயிட்ட ஒரு சண்டை, பீயிட்ட சேலஞ்ச், எது வந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த பேசுகிறதுலாம் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன்ஸ். அதில் நம்ம ரொம்ப வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துட்டோம்னா அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான், ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை வந்து சுற்றி வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பீப்புள் ஆல்வேஸ் வியூ அஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து இருக்கிறது. பேச்சுலலாம் வந்துட்டு அடுத்து என்ன, வா நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஐ நோ டு ஹேண்டில், எவ்வளோ அப்புறம் அடி 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 அடித்தா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படி அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கும். அது இல்லை அப்படின்னாலும் வந்து அது இல்லாமல் உங்களால் வந்து இருக்க முடியாது. வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் பார்த்துட்டிங்கன்னா இருக்கும். ஸோ திஸ் ஹவ் பீப்புள் வியூ அபவுட் யூ. இந்த நுனி நாக்கு அந்த பேச்சு இருக்குல்ல அதெல்லாம் பயங்கரம். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 of Pentacles. ஓகே, 7 of Pentacles. ஓகே, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். என்ன மாதிரி வந்து நினைப்பாங்க அப்படின்னா, சில நல்ல உள்ளங்கள் வந்து எப்படி நினைக்கும் அப்படின்னா, அந்த பையனும் அந்த பையனும் எல்லாமே பண்ணுறாங்க, தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட், பட் சம்திங் இஸ் நாட் ஹேப்பனிங். அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமே வந்து நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு வந்து வியூ பண்ணுறதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. எல்லா இதுவுமே வந்துட்டு எல்லாமே முடிவு வரைக்கும் போகுது, பட் அந்த முடிவு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நடக்க தான் போகுது, பட் இப்போ நடக்கிறது இல்லை, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போகுது, அதுதான் அப்படி தான் நான் வந்து நினச்சிக்கணும். பட் எல்லாமே வந்து பண்ணுறாங்க, ஏதோ தப்பான இதுலேயே போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு வந்து வியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பாகவே போய் மாட்டிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாமே மேபி எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு விதை போடுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து வருது, மரம் வருது, செடி வளருது, பட்டு காய்க்குது, பூ வருது, காய் காய்க்குது, பழம் வருது, நான் கீழே விழுக மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு இது. எவ்ரி திங் எல்லாமே பண்ணுறீங்க, பட் ஏன் உங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற நினைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பெயின் கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பீப்புள் வந்து உங்களை சில நல்ல உணங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து நினைக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எதுலையாவது போய் இவங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அது வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக கூட வந்து இருக்கலாம், உங்களுடைய அந்த வேகம் வந்து இருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி விவேகம் விட வேகம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு எமோஷன்ஸ் இது வர்றப்ப ஸோ நீங்கள் போய் நிறையா போய் மாட்டிக்கிறதுக்கான
சான்சஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு பீப்புள் வியூ அப். உங்களை வந்து இப்படி பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்தவங்க வந்து உங்களை எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ அட்வைஸ் கார்டு எடுக்கலாம். வாட் இஸ் இட் யூ வாண்ட் ஷோ தெம், லைக் how do they people feel about, how do people view about, think about them, what is the card you want to show? ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் லைக் ஸ்டக்காவோ இன்டெசிஷன், அதாவது முடிவெடுக்க முடியாத ஒரு தருணத்தில் வந்து இருக்கலாம். மேபி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கோ த்ரூ வந்து பண்ணலாம். கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் மனசாட்சி பச்சின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய உள்ளுணர்வு வந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லும். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற அட்வைஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் கார்டு வந்து சொல்லுது. சாரி, டால்ஃபின்ஸ் அண்ட் மெர்மைட் கார்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஹோப் இது வந்து அட்லீஸ்ட் டெம்பரவரி டெசிஷனுக்காவது இது வந்துட்டு பீப்புள் உங்களை வந்து எப்படி வியூ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கார்ட்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆச்சு. எனக்கு அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் என்ன மாதிரி டாப்பிக்கில் வேணும் அப்படின்றதையும் வந்து எனக்கு வந்து தெரிவிங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து தேர்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். ஹாய், ஹவு டு பீப்புள் திங்க் அபவுட் யூ அப்படின்றதுல தேர்ட் கிறிஸ்டல் வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு இதில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஜாலியாக பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டாபிக் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ ஓகே, ஹவு டு பீப்புள் திங்க் அபவுட் யூ அப்படின்றத பார்க்கலாம். Ace of Pentacles. ஓகே, ஏதோ ஒரு மணி விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னு வந்து நினைக்கலாம். மேபி லைக் லைக் ஒரு பண விஷயத்துலையோ இல்லை ஏதோ ஒரு புதிய தொடக்கமோ நீங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம என்னன்றது கிளாரிஃபை பண்ணலாம். பிகாஸ் சில கார்ட்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ரெக்கவர் ஆகி ஒரு விஷயத்தில் வந்து ஹீல் பண்ணி இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்திங் நியூ, உங்களோட ஒரு புதிய பாதையோ இல்லை ஒரு புதிய விஷயத்தையோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பீப்புள் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. மேபி லைக் ஒரு சம்திங் புதுசு, ஒரு புதிய பாதை, இல்லைன்னா ஒரு புதிய விஷயத்துக்கான நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் யா அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போது மேபி இது வந்து ஒரு டெம்ப்ரவரியான விஷயம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மேபி வந்து ஒரு ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் வந்திருக்குன்னு நினைக்கலாம், புதுசாக மேரேஜாக இருக்குன்னு நினச்சிக்கலாம், இல்லைன்னா புதிய வேலை வந்து நினச்சிருக்கேன், ஏதோ ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குப்பா அப்படின்னு வந்து நினைக்கலாம். லைக் ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நமக்கு இந்த டெம்பரவரிலாம் வேண்டாம். பர்மனண்ட்டாக அவங்கள பற்றி என்ன தான் நினைக்கிறாங்கன்றதை காட்டுங்க. மேபி லைக் இந்த கார்டு வந்தவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நாட் ஃபார் எவ்ரி பீப்புள். அந்த வந்து எப்பயுமே சில பேர் ஜாப்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சுற்றிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஜாப் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டிங்லேயே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது. நாட் ஃபார் எவ்ரி ஒன். அவனுக்கு என்னப்பா ஆல்ரவுண்டர், அப்பா டக்கர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. எஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக்
when it comes to work, ஓகே, உங்களை வந்து ஒர்க் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் பீப்புள் வியூ ஒரு ஏதோ ஒரு ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் வந்துட்டு ஒரு மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் பாசிட்டிவாக உங்களை வந்து நினைக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன், லைக் அது வந்து முடிக்காமல் வந்து விட மாட்டீங்கன்னோ, யூ வில் கோ அண்ட் கெட் ஃபார் இட். அந்த ஒரு வேகம், அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா when it comes to a relationship or something, அதில் மட்டும் கொஞ்சம் லேக் ஆவீங்க. உங்களை வந்து ப்ராப்பராக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களால் வந்து இருக்க முடியாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன் அண்ட் அவுட் அந்த மாதிரியே தான் வந்து இருக்கும். லைக் ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்பே உங்களால் வந்து இருக்கவே முடியாது. திஸ் இஸ் ஹவ் பீப்புள் வியூ அபவுட் யூ. பட் எல்லாருக்கும் வந்து இது வந்து இருக்குமான்னு தெரில ரிலேஷன்ஷிப்பில். பட் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். ரொம்ப சீரியஸான இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. பீப்புள் அந்த மாதிரி தான் வந்து உங்களை நினைப்பாங்க. பட் நீங்கள் எதாவது வந்து பண்ணணும், ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா லைக் உங்ககிட்ட அந்த ஸ்பிரிட் இருக்கும், உங்ககிட்ட அந்த பேஷன் இருக்கும். லைக் ஐ வில் கோ அண்ட் கெட், நான் வந்து அது போவேன், அதை வந்து முடிச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும். வெரி பாசிட்டிவ் அந்த விஷயத்தில். மேபி லைக் ஆல்வேஸ் யூ ஹாவ் மணி, லைக் மணிக்கு வந்து எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை மக்கள் உங்களை பார்த்து நினைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. டு த பீப்புள் ஹூ ஹவ் மணி, இது எல்லாத்துக்கும் வந்து இல்லை சொல்கிறேன் பொதுவாக. தே ஹாவ் எவ்ரி, அதாவது லைக் உங்களுக்கு என்ன குறை, அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கே, என்ன வந்து இல்லை எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து உங்களை பார்த்து பொறாமையும் படலாம். நான் சில நல்ல உள்ளங்கள் பரவாயில்ல அந்த பையன்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. பட் when it comes to relationship or something, some people would think, எல்லாரும் கிடையாது, they would think you as a playboy or playboy அப்படின்னு நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பொய்யாகவும் இருக்கலாம், அது உண்மையாகவும் வந்து இருக்கலாம். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா when it comes Eight of Cups, ஓகே, சீக்கிரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறீங்க. லைக் எவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்தாலும் ஒரு ஸ்டெப் தள்ளியே வந்து இருக்கீங்க. திங்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபையிங் யூ அப்படின்னு சொல்லி லைக் உங்கள்கிட்ட எல்லாமே வந்து இருக்குது. பட் ஏன் வந்துட்டு ஒரு இந்த லைக் ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் வந்து திருப்தி அடையாமல் வந்து இருக்கலாம். எல்லாமே வந்து இருந்தும் ஏதோ ஒரு குறை வந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களை வந்து ஈஸியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி வந்து பீப்புள் உங்களை நினைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குன்னு. அந்த பையனோ ஒரு பொண்ணோ அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்கு நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. யா லைக் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்களை வந்துட்டு லைக் ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்னா லைக் ஒரு பேலன்ஸ்டான பர்சன், ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்கான ஒரு சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்கணும். நம்ம பொதுவாக வந்து இப்போதைக்கு இது வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா லைக் when it comes to மணியில் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, அந்த பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டே எல்லாமே வந்து இருக்குது, ஈஸியாக வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணவே முடியாது. ஏதாவது ஒன்று வேணும்னா அது வந்து கோ அண்ட் கெட் இட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து நிறையவே இருக்குது. ஏதாவது ஒரு பண்ணி அதை வந்து லைக் கண்டிப்பாக வந்துட்டு அதை இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டார்
பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகிறது. ஏதோ ஒரு விஷயமோ ஏதோ வந்து இருந்தனா ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மேலே வந்து கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கை அட்லீஸ்ட் பாதி பேருக்கு அது வந்து இருக்கும் உங்கள் மேலே. லைக் வெரி நம்பிக்கையான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க, முக்கால்வாசி பேர் நம்புவாங்க. நான் சொன்ன மாதிரி லைக் எல்லாமே இருக்குது. லைக் இப்போ ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ் பர்சன் அப்படின்னா லைக் தே ஹாவ் எவ்ரி திங். ஃபேம் இருக்குது, ரெகக்னைசேஷன் இருக்குது, விக்ட்ரி இருக்குது, எல்லாமே எப்படி இருக்குது, எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து இருக்கு. விக்ட்ரி மேபி நீங்கள் பண்ண நல்ல குட் கர்மாஸாக கூட வந்துருக்கலாம். பீப்புள் ஆல்வேஸ் வியூ எஸ் விக்ட்ரி பர்சன், நல்ல ஒரு வெற்றியான ஒரு பர்சன். எல்லாம் என்ன வேணுமோ லைக் அதை போய் அதை அச்சீவ் பண்ணி 4 பேருக்கு தெரியுற மாதிரி இந்த பையன் இருக்கானே, 4 பேருக்கு தெரியுமா இந்த பொண்ணு இருக்காளே, ஏதோ ஒன்று பண்ணி லைக் நான் கண்டிப்பாக அதில் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் வந்து இருக்கும், எல்லாமே வந்து இருக்கும். லைக் பீப்புள் வில் வியூ லைக் மோஸ்ட் பீப்புள் வந்து உங்களை வந்து ஒரு பிளஸ்டாக வந்து நினைக்கிறதுக்கு தான் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன் இதை வந்துட்டு. ஸ்டெபிலிட்டி நிறையா இருக்குங்க அவங்களுக்கு வந்துட்டு. லைக் ஒரு எம்பரர் எப்படி இருப்பார், ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா லைக் அந்த எம்பரருக்கு தெரியும் ஹவு டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ண முடியல. அந்த டாமினன்ஸ் வந்து உங்களுடைய ரத்தத்துலேயே ஊறி இருக்கும், உங்களுடைய பர்த்லேயே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். யூ ஆல்வேஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களை வந்து நினைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்துருக்குன்னு. தே ஆல்வேஸ் டேக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கண்டிப்பாக நினைப்பாங்க. கடைசியாக ஒரு கடை எடுத்துடலாம். ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா லைக் அதை ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணுறதுல, அதை அச்சீவ் பண்ணாலும் அது ஒரு நான் சொன்ன மாதிரி எஸ் எவ்ரி திங் அந்த ஒரு ஆசைகள் அது இது என்ன இருந்தாலும் அதை நிறைவேற்றிடுறாப்பா. அதை வந்து அது நினச்சதை வந்து அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு வந்து பீப்புள் வுட் திங்க் அபவுட் யூ. பட் உங்களுக்குன்னு வந்து இருக்கலாம் வந்துடும். பட் எப்படி வந்து மற்றவங்க அவங்கள வந்து பார்க்குறாங்க அப்படின்றதான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு வந்து இந்த பையனும் ஒரு பொண்ணு நினைக்கிறாங்க, அதை வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்க. அது வந்து எல்லாருக்கும் வந்து அமையாதுல்ல. only few people would get that. yes. நமக்கு அட்வைஸ் கார்டு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். Eliminate clutter from your home and work life to balance the flow of activities. Simplify பண்ணுங்க உங்களோட லைஃப்பை அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் வந்து சொல்லுது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து தள்ளி விடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறதோ உங்களுடைய பாடியில் இருக்கிறதோ தேவையில்லாத தாட்ஸோ இல்லை வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் வந்து தள்ளி வைங்க. டிக்ளட்டரிங் பண்ணுங்க. லைக் டீக்ளட்டரிங் இல்லை கிளட்டரிங் பண்ணுங்க. அதெல்லாம் அடித்து விரட்டி விடுங்க. லைக் ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கார்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். ஸோ உங்களுக்கு இது ரெசனேட் ஆகிருக்கும் நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது இன்றைக்கி வந்து பண்ணதில். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன மாதிரி டாப்பிக்கில் வேணும்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி அப்ரிஷியேட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.